இதை விட முக்கியமாக இந்த ஆலயம் வந்து இராணுவத்தினர் கூட பக்தியோட வழிபடுற ஒரு ஆலயம் என்னன்னு சொன்னால் யுத்த காலங்களுக்கு அந்த இடத்துல அட்டமோதிகன் அகம் நகுல ஓ அண்ணாக்கு வந்து கலை வந்துட்டுது. தன்னை நாடி வருகின்ற அடியவர்களினுடைய துயர துன்பங்களை கலைந்து நல்லருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அகில புவனங் வடக்கு வீதியில் வந்து அம்மா வந்து இந்த வாலில் வந்து ஏதோ பிளஸ் பாலா எல்லாருக்கும் தெரியும். அவரை சைவமும் தமிழும் தான் அவருக்கு வாழ்க்கை. வணக்கம் மக்களே, இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். எங்கே போகிறேன் என்று சொன்னால் மிருசுவில் பகுதியில் நிற்கிறேன். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் மிருசுவில் துர்க்கை அம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்றைக்கு வெகு விமர்சையாக இடம்பெற போகுது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் ஒரு புதுமை மிக்க ஒரு ஆலயம். இங்கே ஒரு அம்மா வந்து வாழையேற்றம் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். மக்களின் நன்மைக்காக வாழில் ஏறி அந்த வீதியை சுற்றி வார ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும். அதை விட ஒரு பக்திபூர்வமான ஒரு நிகழ்வுகள் நிறையவே நடக்கும். அந்த கலைகள் அதே மாதிரி மக்கள் வந்து இப்போ உணர்வு மயமாக காட்சியளிப்பார்கள். இதை விட முக்கியமாக இந்த ஆலயம் வந்து இராணுவத்தினர் கூட பக்தியோட வழிபடுற ஒரு ஆலயம். என்னென்னு சொன்னால் யுத்த காலங்களுக்கு அந்த இடத்துல விளக்கு வைக்கக்கூட அவர்கள் அனுமதியை வழங்கியிருந்தவர். இந்த மிருசுவில் பகுதி எங்கே இருந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. அருகிலே வந்து ஒரு பெரிய இராணுவ காவலர் இருக்குது. இதை தவிர அதுக்கு முன்னால் வந்து இராணுவ காவு வண்டி ஒன்று அவங்களோட ட்ரக் கொண்டு கவுண்டு அதில் சில இராணுவத்தினர் உயிரிழந்ததால் அவர்களுக்கு கூட சில ஒரு பக்தியான ஒரு வழிபடக்கூடிய ஒரு ஆலயம். இந்த ஆலயம் எங்களோட வீட்டுக்கு கிட்ட இருக்குது. அப்போ நான் அதை கொண்டு போய் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை உங்களுக்கு காட்டி என்னென்ன விஷயங்கள் அங்கே நடக்குது, மக்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது, வெளிநாடுகளுக்கு போக முடியாதாக்கள், பல நோய்களை தீர்க்க முடியாதாக்கள் இந்த அம்மாட்ட வந்து கட்டு கேட்டு வெற்றி அடைஞ்சதாக நிறைய பேர் சொல்லினோம். அவர்களுடைய கருத்துக்களையும் இதோடு இணைக்க போகிறேன். முக்கியமாக ஒரு வாலில் ஏறி நிற்கிறன்ற ஒரு பெரிய விஷயம். அப்பேக்கு அந்த அந்த உணர்வுகளை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஒரு அற்புதமான காணொளி. மிருசுவில் ஸ்ரீ ஞான துர்க்கை அம்பாளின் அற்புதங்களை இந்த உலகமெல்லாம் பரப்புறதுக்காக இந்த காணொலிக்கு ஏழுமானவரை மக்களோட மக்களாக பகிர்ந்து விடுங்க. இப்போ வாங்க ஒரு பக்தி பரவசம் மிக்க காணொலிக்குள்ள உள்ள போவோம். இப்போ வந்து வசந்த மண்டப பூச்சியெல்லாம் முடிஞ்சு இனி வந்து அந்த அம்மா வந்து கலை எடுத்து அந்த வாழையேற்றம் நடக்கிற நிகழ்வு நடக்க போகுது. அது வந்து தான் இப்போ தவில் நாதேஸ்வர கச்சேரிகள் முழங்க அந்த நிகழ்வு வந்து நடக்க போகுது. நான் அதை உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன்.
பெண்கள் கூட வெளிநாடுகளில் இருந்து வந்து அலகு குத்துதல், அதே மாதிரி கற்பூரச் சட்டி, பால் செம்பு இப்படியான நேர்த்திகளை நிறைவேற்றுறதுக்காக வந்து கொண்டிருக்கணும். இப்போ அம்மா வந்து தன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் முடித்து சும்மா பலண்டு மினுங்கிற அந்த வாளில் ஏறி வார காட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். மக்களை பாருங்கோ, இலங்கையினுடைய பல மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே ஒரு பரவச நிலையில தான் இருக்கணும். பாருங்கோ, ஒவ்வொரு ஆளுமே அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஆர்வத்தோட பார்த்து கொண்டிருக்கணும். கற்பூரத்தை உள்ளங்கையில் வச்சாலே சரியா சுட்டுவிடும். ஆனால் இந்த அம்மா பாருங்க, வாய்க்குள்ள கற்பூர நெருப்பை வாய்க்குள்ள நாக்கில் வச்சுட்டு அதை அந்த வீசுகிற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கணும் எல்லாருமே பரவசமாக. இந்த பெரிய வாலில் தான் நம்ம இப்போ ஏறிட்டு இந்த பக்தர்களுக்கு அருட்காட்சி கொடுக்க போகிறா. பாருங்க, வாழை பாருங்க, வாழை வந்து வேண்டாமா. இந்த பெரிய வாலில் தான் இப்போ 4 பேர் சேர்ந்து அதை தூக்க அம்மா வந்து ஏறி அருட்காட்சி கொடுக்க போகிறா.
நின்றால் தாயாரே தாயே அம்மா நாட்டால் வளமாய் வந்தி தாயாரே தாயே வாழ நமஸ்கரித்தோ தந்து அளித்தால் தாளை கொடுக்க வந்தோ தாழ் பணிந்தால் தாயாரே தாயே மக்கள் கூரை தீக்க தாயாரே தாயே அவன் மாற்றி வரம் தான் கொடுப்பால் தாயாரே தாயே அரோரா அம்மா வந்து வாள்ல ஏறிட்டா பக்தர்கள் எல்லாம் பரவசமான நிலையில இருக்கிறோம். அம்மா வாள்ல ஏறிட்டா பாருங்க. உலகத்திலேயே ஒரே ஒரு கோயில் மிகவும் சக்தியானது, நம்பினவனுக்கு துணை செய்யும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு அம்மா தான் வைத்தியர். நிறைய பேற்ற மன ஆதங்கங்களை தீர்த்து நிறைய பேருக்கு சுகமளிக்கிற ஒரு தாய். இப்போது உள்வீதி உலா வருகின்றார். மிருசுவில் ஞான துர்க்கை அம்மா வாள்ல ஏறி உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் இருக்கிற பக்தர்களுக்கு தன்னுடைய அருட்காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் இந்த முகத்தை பாருங்க, இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம். உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆக்களுக்கு அம்மாடைய அருள்வாக்கு கேட்டு எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு போயிருப்பினும் வாள்ல ஏறி இந்த வயதிலையும் இந்த துர்க்கை அம்மா அனைவருக்கும் அருட்காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். மக்கள் இந்த முகத்தை பாருங்க, எவ்வளவு ஒரு தவிப்போடு. இந்த அம்பாளின் அற்புதங்களை நம்பிக்கைக்குரியவர்களுக்கு தான் விளங்கும். என்னுடைய நண்பன் முக்கியமாக விஞ்ஞானத்துறையில் இருக்கிறார், அதுதான் நீங்க விசேஷம். நானும் விஞ்ஞானத்துறை சார்ந்து பணியாற்றுகிறார். அவருடைய தந்தையாரை வந்து போராட்ட காலத்தில் ஒரு குழுவினர் வந்து கடத்தி சென்று விட்டார்கள். இந்த அம்மா வந்து கேட்டவ இங்க என்ன மாதிரி என்று சொல்லி அடிக்கடி வரைக்க ஒரு நாள் இந்த கோயிலின் அம்மா சொன்னாவா, இன்றைக்கு உன்னுடைய தாலி வலுப்பெறும் என்று சொல்லிக்க அவர்கள் அந்த கடத்தியவர்களிடமிருந்து இரகசியமாக தப்பி வந்தார். ஒரு தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர், முக்கியமாக சாவச்சேரியில மீசால பகுதியில் போலீஸ் பாலாண்ணே என்று சொன்னா தெரியும். அவருடைய மகனே இப்ப அந்த அனுபவத்தை சொல்லுவார், உங்களுக்கு விளங்கும் கேளுங்க. வணக்கம். நாங்கள் எங்களுடைய அம்மா சின்னல்ல இந்த கோயிலுக்கு எங்களை கூட்டிட்டு வரவா. ஒரே ஒரு காரணம்தான், எங்களுடைய அப்பா பிளஸ் பாலா எல்லாருக்கும் தெரியும். அவரை சைவமும் தமிழும் தான் அவருக்கு வாழ்க்கை. பொலிசில் நல்ல ஒரு அதிகாரியாக இருந்தவர். போராட்ட காலத்தில் ஏதோ ஒரு வேண்டாத காரணத்தால் அப்பாவை அப்படியே காணாமல் செய்திட்டோம். எல்லாரும் அம்மாவை பரிகசிச்சவர். கணவன் இறந்தா பிறகும் பொட்டு வச்சு கொண்டு திரிகிறான். அம்மாளாச்சிட்ட வந்து தினமும் கும்பிடுவா. நடுகளும் சொல்லுவாண்டு தாலி கொண்டுமாகாது வருவாருண்டு, நீ உறுதியா நம்பிரு, பரிகசிக்கிற ஆக்களை கணக்கில் எடுக்காதேண்டு பட்டட்டு கும்பிட்டதால எங்களுடைய அப்பா ஒரு நல்ல ஒரு நாளில் ஒரு வருடங்கள் கழிச்சு மீண்டும் எங்களுக்கு வந்தவர். வரைக்கிழவர் குற்றியூரும் குறையுரிமைத்தான் வந்தவர். இன்றைக்கு மறுபடியும் நல்ல மாதிரி வாழ்கிறார். நீண்ட காலத்துக்கு பிறகு நான் நண்பன் காணொளி பார்த்து வரணுமென்று விரும்பி வந்திருக்கிறேன். நம்பிக்கை வைக்கிற ஆக்களுக்கு தெய்வம். நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம், நல்லா வாழ்கிறோம். நன்றி. அம்மா புதுமையுள்ள தாயாரையாலயம்தான் தலாயாலயம்தான் குண்டை புதுமைகளை தயார காட்டிடம்மா. அம்மா மலையாள தயார தேசம் எல்லாம் தயார தேசம் எல்லாம் தாயே விளையாட அம்மாவே பண்பு இருந்தாள். அம்மன் மலையாள தயார தேசம் விட்டு தயார தேசம் விட்டு அம்மா விளையாடி தயார வந்திடுவாள். அம்மா எவ்விடமோ தயார
உள்வீதி முடிச்சு அம்மா வெளிவீதி வரப்போறா. நிறைந்த பக்தர்கள் பாருங்க, எவ்வளவு சனம், எத்தனையோ மாவட்டங்கள்ல இருந்து தங்களோட துன்பங்களை தீர்க்கிறதுக்காக அம்மா இந்த வாசலுக்கு வந்து பாருங்க. இந்த வயதிலையும் இந்த துர்க்கி அம்பிகை இந்த பவர் இப்ப அரோகரா கோஷம் முழங்க அம்மா வாழையற்றம் முடிஞ்சு ரங்குறா. சாமியும் அப்படியே வெளிவீதி வருது. நிறைய அடியார்கள் பாருங்க, காவடிகள் அப்படியான நேர்த்தி கடன் எல்லாம் செய்து வெளிநாட்டில் இருந்து கூட பக்தர்கள் வந்து கற்பூர சட்டி காவடிகள் இப்படியான நேர்த்திகளோட எவ்வளவோ ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மிரிசுவில் என்ற இடத்துக்கு ஒன்று கூடி குறிப்பாக பெண்கள் கற்பூர சட்டி பால் செம்பு அந்த நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி தங்களுக்கு நடந்த அந்த நல்ல விடயங்களுக்காக அம்மாவுக்கான நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஏராளமான தாமரை பூக்களை கொண்டு வந்து துர்க்கை அம்பாளுக்கு அப்படியே பூவாலே அப்படியே குளிக்க வாத்த மாதிரி அப்படியே அந்த பக்திகள் நிறைவேற்றினோம். இப்போது வானுலகத்திலிருந்து தேவர்கள் வந்து துர்க்கை அம்மனுக்குரிய அந்த மாலை அணிவித்து அந்த அருட்காட்சி தான் நடக்குது. பக்தர்கள் இந்த அரோகரா கோஷம் முழங்க பக்தர்களுக்கு நடுவே அப்படியே ஆர்ப்பரித்தபடி கம்பீரமாக ஞான துர்க்கை அம்பாள் இப்போது வெளி வீதிக்கு தரிசனம் கொடுக்க இருக்கிறார். அங்கே பஞ்சாரத்தி தீபம் காட்டப்படுது. பக்தர்கள் எல்லோரும் அதை கண்டு களிக்கலாம். இப்போது அம்மா முன்னுக்கு நடந்து போக பின்னால அப்படியே சாமி வந்து வெளிவீதி வார காட்சி. மூன்று தேர் இருக்குது, அதுல பயணிக்க போகுது. பாருங்க, மன்னன்குறிச்சி கந்தசுவாமி கோவிலினுடைய
குருக்கள் ஐயாவினுடைய மகன் ஐயாவும் நிற்கிறார். அர்ணிகன் சர்மா குருக்கள் நிற்கிறார். அதை விட நவநீதன் ஐயா நிற்கிறார். எல்லாரும் சேர்ந்து இந்த அதற்குரிய கிரியைகள் ஆராதனைகளை செய்து அம்பாளை வெளிவீதி வாரதுக்குரிய தயார்படுத்தல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து கூட இங்கே வந்து இந்த அருட்காட்சிகளை பார்க்கறதுக்காக இப்போது முன்னுக்கு இருக்கிற அந்த தேரில் பிள்ளையார் பெருமான் அங்கே ஏறி வீற்றிருந்து தன்னுடைய அந்த அருட்காட்சியை மக்களுக்கு தர இருக்கிறார். இங்கே கம்பீரமான தோள்களை உடைய இந்த பிரதேச இளைஞர்களின் தோள்களிலே அந்த எங்களுடைய ஞான துர்க்கை அம்பாள் அங்கே தேரிலே ஏறுவதற்காக அங்கும் இங்கும் ஆடி அசைந்து பக்தி பரவசமாக அங்கே தயார்படுத்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஞான துர்க்கை என்ற பெயருடன் துர்காபுரம் என்ற பெயரை கூட்டிக்கொண்டு ஞான துர்க்கையாக இருந்து அடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ துன்பங்களை துயர்களை தீர்த்து இன்று அதாவது அலங்கார உற்சவம் நடந்து இன்று தேர் ரதோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் அடியார் கூட்டம் எத்தனையோ மக்கள் எத்தனையோ சுகங்களை தேடி வந்த பொழுது அவரவருக்கு உகந்த அம்பாளின் திருக்கடாச்சம் கிடைத்தால் இவ்வளவு ஆரோகணத்து இவ்வளவு நிறைவாக செய்வதற்காக இதற்கு கூடி எல்லா மக்களும் இன்று அதாவது இப்போ தற்போது தேரில் ஏற சாமி வரைக்கு முன் ஞான துர்க்கா உள்வீதி வாழேறி வரம் வந்து அதன் பின்னால் ரதோற்சவத்தில் அம்மன் வீற்றிருக்கின்றார். இப்பொழுது தேர் உற்சவம் நிறைவேற தேர் இழுப்பதற்கு ஆரம்பமாக போகிறது. அட்டமூர்த்திக்கன் அகம் நகுல ஓரம் அமிர்தனின் கால நிழல் பட்டனுக்கன் நினைத்தன பாற்படுத்தானுக்கே பல ஆண்டு பொருதுமே சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்தது மனத்தொண்டருள்ளீர் சில்லாண்டு சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே பில்லாண்ட கனகத்திரள் மேரி விடங்கன் விடப்பாகன் பல்லாண்டனும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. இந்த இடத்துல அடியவர்கள் நேர்த்தி கடனுக்காக காவடி எடுக்கிற அந்த நிகழ்வு அந்த அழகு குத்தேக்க பாருங்க அவருக்கு கலை வந்துட்டுது. அண்ணாக்கு வந்து கலை வந்துட்டுது. இந்த இடத்துல நிறைய மக்கள் என்ற நிம்மதிக்கும் அவர்களுடைய துன்பங்களை தீர்க்கிற ஒரு வைத்தியசாலை என்று நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் மன அமைதிக்கும் அவர்களுக்கு இருக்கிற துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் தீர்க்கிற ஒரு இடம் பாருங்க. அந்த அண்ணன் நான் எனக்கு தெரிந்த அறிவில் அவர்
சரியான ஒரு பக்தி மயமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார். சில பேருக்கு இது விளையாட்டாக இருக்கும், சொல்லுவார்கள் இது என்ன வேலை அப்படி இப்படி என்று. அது நம்பினவர்களுக்கு தான் அதன் விடயங்கள் வந்து புரியும். இந்த இடத்துல வயோதிபர்கள் வந்து நிறைய ஒரு டீமாக பஜனை பாடினம் பாருங்க, எல்லா மக்களும் சேர்ந்து. கனகதுர்கா தேவி சரணம், கனகதுர்கா தேவி ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம், தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம், ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம், தேவி ஜய ஜய தேவி. இங்கே பிள்ளை ஆயுத குழுக்கள் அறிந்து இருக்க பிரதமர் சிவாச்சாரியார் அவர்கள் இங்கே தேர்வு வீட்டிருக்க வெளிநாட்டு இங்கே அருள்புரிய ஆலய நித்தியகுரு நாகத்திரம் ஐயா அவர்கள் இங்கு அலுவலகத்தை காத்து வர எத்தனையோ பேர்கள் திரு வீதியிலேயே இங்கு காட்சியை பார்க்கிறோம். இங்கு பேர் மாற்றம் ஓடவில்லை. பேர் ஓடுகின்ற பொழுது எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இவையெல்லாம் நம்மை விட்டு பரந்து ஓடி வருகின்ற அற்புத அருள் திரை காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. துர்காபுரம் வழியே பூலோக கைலாசம் போன்று காட்சி அளித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நந்தி கொலையை ராஜ கம்பீரமாக அசைந்து ஆடுகின்ற அருள் காட்சியை நாங்கள் இந்த வேளையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த மகிமைமிக்க மகோன்னதமான வேளையிலே இந்திர சந்தியிலே பேர் எங்கள் கருத்திலிருந்து வழிபாடுகள் இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அரோகரா, உலகம் நாயகிக்கு அரோகரா. இந்திர சந்தியிலே இருந்து அக்கினி சந்தியை நோக்கி திருத்தேர் நகர்கின்றவரை தொடர்ந்து இந்த பறவைகளோடு திருவாக்கும் செய்கர்மம் கைகூடும் செஞ்சொற் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் குருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. இன்றைக்கு பன்னெடும் காலமாக இந்த புண்ணிய கஷேத்திரத்திலே கோவில் கொண்டு எழுந்தருளியாக வீட்டிருந்து தன்னை நாடி வருகின்ற அடியவர்களினுடைய துயர துன்பங்களை களைந்து நல்லருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அகில புவனங்களையும் காத்து ரட்சிக்கின்ற பரம்பொருளாக விளங்குகின்ற ஞானதுர்க்கை அம்பிகை தேவிக்கு விசுவா வருஷத்தினுடைய அலங்கார உற்சவத்தினுடைய 9ஆம் நாள் தேர் திருவிழா வழிபாடுகள் யாவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எம்பெருமாட்டியினுடைய ரதம்
எங்களுடைய நேர் திசைக்கிலே மங்களவாத்திய கலைஞர்களினுடைய மங்களவாத்திய இசை முழங்க அடியவர்களினுடைய அரோகரா கோஷம் வானை பிளக்க எங்களுடைய சிவாச்சாரியார்களினுடைய வேத மந்திரம் வானை பிளக்க எம்பெருமாட்டினுடைய ரதம் நேர்தி திக்கிலே இருந்து இங்கே நேர்தி திக்கு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அம்பிகையினுடைய மீளா அடியவர்களுக்கு அடி அம்பாளினுடைய அதி உன்னதமான கண்கொள்ளா திருக்காட்சி இங்கே துளங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே அம்பிகையினுடைய ரதம் நேர்தி திக்கிலே இருந்து வருண சந்தியினை நோக்கி செல்லுகின்றதல்லவா. ஆகையாலே இந்த ரதோற்சவத்திலே அம்பிகையினுடைய மீளா அடியவர்கள் யாவரும் கலந்து கொண்டு அம்பிகையினுடைய பேரருளும் பெரும் கருணையும் இந்த உலகிலே வாழுகின்ற அனைத்து ஜீவான்மா கோடிகளுக்கும் கிடைக்க வேண்டுமென இந்த வேளையிலே எல்லாம் வல்ல ஞானதுர்க்கை அம்பாளை பிரார்த்தித்துக் கொண்டு ஆசி உரை வழங்குவதற்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு மிகவும் நன்றியை கூறிக்கொண்டு அடியேனுடைய ஆசி உரையை நிறை ஸ்லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்கதாக சமஸ்கத மங்களா நிம்பவந்து இன்பமே சூழ்க எல்லோரும் நல்லோராக வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகே. வடக்கு வீதியில் வந்து அம்மா வந்து இந்த வாலில் வந்து ஏதோ ஒரு பரவசமான நிலையில் இந்த தடைகள் வெட்டி பாருங்க. அதைத்தான் அதிகவர்கள் பார்த்து கொண்டிருக்கணும். உலகத்தில் எந்த கோயிலையும் இல்லாத ஒரு வித்தியாசமான பரவசம். காரணம் நடந்த அற்புதங்கள் தான்.
தத்துவ பொருளாம் வித்தக விநாயக பெருமானுடைய பொன்மலர் பாதங்களை போற்றி, அடியனுக்கு அருளை எல்லாம் வாரி அள்ளி வழங்குகின்ற அம்பிகையினுடைய பொன்னாந்த திருவடிகளையும் போற்றி, துர்காபுரம் பதியிலே இன்றைய மகிமைமிக்க மகோன்னதமான தேர் திருவிழாவிலே நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம். உலகின் பல பாகங்களிலும் வாழ்பவர்களும் அதுபோன்று ஈழத்தினுடைய பல பாகங்களிலும் வாழ்பவர்களும் இன்றைய தினம் துர்காபுரம் பதியிலே வீற்றிருக்கின்ற அம்பிகையினுடைய தேர் திருவிழாவை கண்டு தரிசிக்க வேண்டும், படம் பிடித்து இழுக்க வேண்டும் என்று இங்கே வருகை தந்திருக்கின்ற வேளையிலே இங்கே அருள் வாக்கின் மூலமாக அடியவர்களுடைய துன்ப துயரங்களை எல்லாம் நீக்குகின்ற அன்னை அவர்கள் கூறிய வாள்களிலே ஏறி நின்று இங்கே அருள் வாக்கு கூறிய அந்த அற்புத காட்சியையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த பெரிய வீதியிலே முப்பெரும் தேர்கள் ஓடியிருக்கின்ற அற்புதமான அருள் திருக்காட்சியையும் பார்க்கின்றோம். பல பல வாத்தியங்கள் இங்கே முழங்க, உடுக்கினுடைய ஓசைகள், அது போன்று தவில் நாதசுர இசைகள், பஜனை பாடுபவர்கள், நேர்த்தி அன்று இப்படி எத்தனையோ அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திகளை எல்லாம் இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பெரும் சிறப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது எம்பெருமாட்டி இங்கே தேரிலே வீட்டிலிருந்து அடியவர்களுடைய அந்த அர்ச்சனைகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டிருக்கின்ற பொழுது அருள் வாக்கு கூறுகின்ற அம்மா அவர்கள் இங்கே இருக்கின்ற அடியவர்களுக்கு அருள் வாக்கு கூறி அவர்களை ஆசீர்வதித்துக் கொள்கின்ற நிகழ்வும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே வேதாந்தம் சித்தாந்தம் கற்றதனால் என்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வீதியில் வந்தொரு கால் விழுந்து கும்பிட்டால் வில்லங்கம் எல்லாம் தானாக போய்விடுமே என்று சித்தர் பாடல் கூறி நிற்பதற்கு அமைய இந்த துர்காபுரம் பதிக்கு ஒருமுறை வந்தாலே எங்கள் துன்ப துயர வேதனைகள் எல்லாம் நீங்கிவிடும். இப்படியான இந்த புனித பூமியிலே நாம் இன்று இந்த வழிபாடுகளை கண்டு தரிசித்திருக்கின்றோம். மானிடராக பிறந்த பயனை நாம் பெற்றிருக்கின்றோம். அனைவருக்கும் இந்த வேளையிலே பெருமாட்டின் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த இடத்துல அம்பிகை அவர்களினுடைய அருள் வாக்கை பெறுவதற்காக ஏராளமான பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள். நூல் கட்டுறதுக்காகவும் அவருடைய விபூதி பிரசாதத்தை வேண்டி செல்றதுக்காகவும் ஏராளமான பக்தர்கள் இந்த குவிஞ்சு அந்த இடத்த இருக்கணும். யாழ்ப்பாணம் மிருசுவில்பதி துர்காபுரம் ஸ்ரீ ஞானதுர்க்கி அம்பாள் என்ற ரதோற்சவத்தில் நடந்த பரவச காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். இந்த காணொளியை அம்பிகை பக்தர்களோட பகிர்ந்து கொள்றதோட மட்டுமின்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே போடுங்க. தெய்வீக அதிர்வலைகளை பரப்புறதுக்காக இந்த காணொளிகளை முடிந்த மாணவரை
எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க என்று சொல்லி மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.